நாளைக்கு இதெல்லாம் செய்யறதுன்னா மனுஷங்களுக்கு கூடாவே ஈவு இருக்கும் வராது. அப்புறம் அதேதான் எல்லாமே வரும். சோ இதெல்லாம் வந்து அதை வேட்டையாடி சாப்பிட மாட்டாரு, தேவையில்லாம அதை சாப்பிட முடியாது, சாப்பிடாது. ஆனா மனிதன் அப்படி கிடையாது. தன்னுடைய தேவையை பெருகிட்டு போறான். அவனோட போற வேடெல்லாம் பொட்டல்காடா தான் ஆகுது, வெறி பாலைவனமா தான் ஆகுது. அப்படி ஏன்னு சொன்னா இவனுக்கு வந்து தன்னோட வெறி சொட்டு சேதம் வந்து தலைமுறைகள் 10 தலைமுறை வந்து உணவு கேட்க போறவங்க மனிதன் தான் அதுங்களே ஒரு இடத்தை விட்டு ஒரு இடத்துக்கு பயந்து போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருந்தது. அந்த அளவு கூட பொறுமை இல்லாத ஒரு மனிதன் மத்தியில் நம்ம வாழணும் அப்படின்னா நம்ம சமூகம் எதிர்காலம் அழிவு நோக்கி போயிட்டு இருக்கிறத எல்லாரும் வாழணும். இன்னைக்கு இல்லை 4 காலம் நாளைக்கு நடந்தது, நாளைக்கு ஒரு 2 காலம் நாளைக்கு நடக்கலாம், நடக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு சாத்தியப்படுகிறது இல்லை. இந்த சட்டத்தில் தண்டனை செய்வதற்கு எங்கே விட்டுருக்காங்கன்னு தெரியல. திருவண்ணாமலை பக்கம் விட்டுருந்தாங்க தான் கேள்விப்பட்டேன். ஒரு மேற்பட்ட நாயகம் இது வந்து அப்போ ஒரு சர்ச்சைக்குரிய இதுவாக இருக்கு. நம்புகிறோம் காவல்துறை வந்து குற்றவாளி வீட்டு பக்கத்தில் நாய்க்குட்டி எங்கே வச்சுக்கோங்க. அந்த நாய் அந்த பாத்திரப்பா எட்டி உடைக்கிறேன். இப்ப அந்த நாய் வளர்றப்ப மனிதர்கள் நண்பனா பார்க்குமா? பாத்திர மொழியெல்லாம் எங்க அடிச்சிட போறானோ, எங்க மேல கல்ல கொண்டு எரிய போறானோ அப்படின்னு ஓடும். ரொம்ப பக்கத்துல தான் கடிக்கும் தன்னோட தற்காப்புக்கு. இது மனிதனா இருந்தாலும் அதேதான். இதுவே அந்த நாய்க்கு நான் தினம் வந்து சோறு வைக்கிறேன், ஒரு 5 நிமிஷம் விளையாடுறேன் நாயோட. வளர்ந்து அந்த நாய் எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க? ஓ, மனிதர்களா நம்ம நல்லாதான் பார்த்துப்பாங்க, உடம்பு நம்ம எல்லாருக்கும் சமம் தான் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதெல்லாம் பண்ணவங்களுக்கு சுற்று இல்ல, பண்றவங்க அது பண்ண வேண்டியதானே? சாப்பாடு வைக்கிறதுனால நாய்களால பிரச்சனை வர்றது கிடையாது, சாப்பாடு வைக்கிறதுனால தான் அந்த பிரச்சனை. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் எனது ஆசிரியர் சகோதரர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.